வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் எதிரொலி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரத போராட்டம். நாடாளுமன்றத்தில் உள்ள செங்கோலை நீக்க வேண்டும், சமாஜ்வாதி கட்சி கோரிக்கை நிராகரிப்பு. நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை, அமைச்சர் கே என் நேரு அறிவிப்பு. மாநிலங்களின் வளர்ச்சியே தேசத்தின் வளர்ச்சி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. திருச்சியில் கலைஞர் நூலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அறிவித்துள்ளார். சட்டசபையில் 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் வளர்ந்து வருகிறது. இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. 2022ஆம் ஆண்டிற்கான ஏற்றுமதி குறியீட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக முன்னேற்றம் கண்டுள்ளது. உலக முதலீட்டாளர்களை தமிழ்நாடு தொடர்ந்து ஈர்த்து வருகிறது. தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்புக்கு அடித்தளம் அமைக்கும் வகையிலான அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு நிறுவனங்கள் தொழில் தொடங்க வந்து கொண்டிருக்கின்றன. இதனால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு, ஏற்றுமதி, மோட்டார் வாகனம், தோல் பொருட்கள் உள்ளிட்டவை அதிகரித்துள்ளது. ஓசூர் நகரத்திற்கான பெருந்திட்டம் தயாரிக்கப்பட்டு அது நிறைவடையும் நிலையில் உள்ளது. பொருளாதார வளர்ச்சி மையமாக ஓசூரை உருவாக்க பல்வேறு கட்டமைப்புகள் செயல்படுத்தப்படுகின்றன. கிருஷ்ணகிரி, தருமபுரியில் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. ஓசூரில் 2000 ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும். ஆண்டுக்கு 3 கோடி பயணிகள் வந்து செல்லும் வகையில் இந்த விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது. மதுரை, கோவையை தொடர்ந்து திருச்சியில் கலைஞர் பெயரில் நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். கோவையில் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். உலக முதலீட்டாளர்களை ஈர்க்கும் மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்து வருவதை இதன் மூலம் அறியலாம். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில்களை பரவலாக உருவாக்கி வருகிறோம். இதில் மின்னணு மின் வாகனங்கள் உற்பத்தி துறையில் ஓசூர் கடந்த சில ஆண்டுகளில் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்த்து வருகிறது. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டு வேகமாக வளர்ந்து வரும் ஓசூர் நகரத்தினை தமிழ்நாட்டின் முக்கியமான பொருளாதார வளர்ச்சி மையமாக உருவாக்குவதற்காக அங்கு நவீன உட்கட்டமைப்புகளை அமைக்கும் நோக்கில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை தமிழ்நாடு அரசு தற்போது செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஓசூர் நகரத்திற்கான ஒரு புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு அது முடிவடையும் தருவாயில் உள்ளது. ஓசூர் மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி பகுதியின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமண்டத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து அக்கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதம் நடத்த வலியுறுத்தி தொடர் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தொடர் முடியும் வரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்தும் கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கேட்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சென்னை எழும்பூரில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் மாலை 5 மணி வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டம் அமைதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்றும் போராட்டம் நடக்கும் இடத்திற்கு எந்த காரணத்தை கொண்டும் வாகனங்களை கொண்டு வரக்கூடாது உள்ளிட்ட 23 கட்டுப்பாடுகளை காவல்துறை விதித்துள்ளது. மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தையொட்டி சுமார் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நிலையான அரசின் மூலமே மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார்.
18வது மக்களவையின் முதல் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றி வருகிறார். முன்னதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குதிரைப்படை படைசூழ நாடாளுமன்றம் அழைத்து வரப்பட்டார். அவரை பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் வரவேற்றனர். இந்த நிலையில் மக்களவை, மாநிலங்களவை கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 60 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாக ஒரே அரசை மக்கள் தேர்வு செய்துள்ளனர். அரசின் வாக்குறுதிகளில் மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மக்களின் நம்பிக்கையை இந்த அவை நிறைவேற்றும். நிலையான அரசின் மூலமே மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும். இந்த நிதியாண்டுக்கான முதல் பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. பட்ஜெட்டில் பல முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்படும். புதிய தொழில்நுட்பங்களில் நாடு முன்னேற்றம் அடைந்து வருகிறது. சிறிய நகரங்களுக்கும் விமான போக்குவரத்து வசதி கிடைத்துள்ளது. தற்சார்பு இந்தியாவுக்கான கொள்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பல்வேறு பிரச்சனைகளுக்கு நம் நாடு தீர்வு காணும் என்று உலக அரங்கில் நம்பப்படுகிறது. இவ்வாறு அவர் கூறினார். நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என அமைச்சர் KN நேரு சட்டமன்றத்தில் கூறியுள்ளார். தற்போதுள்ள விதிகளின்படி புதிய நகராட்சி, மாநகராட்சிகளை மக்கள் தொகை மற்றும் வருவாய் அடிப்படையில் மட்டுமே உருவாக்க முடியும் என தெரிவித்தார். மக்கள் தொகை மற்றும் வருவாய் அடிப்படையிலான நடைமுறையை மாற்ற சட்ட திருத்தம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், தேவைக்கேற்ப நகராட்சியாகவோ மாநகராட்சியாகவோ தரம் உயர்த்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது என அமைச்சர் KN நேரு சட்டமன்றத்தில் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உள்ள செங்கோலை நீக்க வேண்டும் என்ற சமாஜ்வாதி கட்சியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவையில் உள்ள செங்கோலை நீக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி MP RK சௌத்ரி சபாநாயகருக்கு நேற்று கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் சபாநாயகர் இருக்கை அருகே வைக்கப்பட்டுள்ள செங்கோலை அகற்ற வேண்டும். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில், அரசர் அல்லது இளவரசரின் மாளிகை அல்ல. முடியாட்சி அல்லது ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக திகழும் செங்கோலை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை வைக்க வேண்டும் என அதில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மக்களவையில் வைக்கப்பட்டுள்ள செங்கோலை நீக்க வேண்டும் என்ற சமாஜ்வாதி கட்சியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. சமாஜ்வாதி கட்சியின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் சபாநாயகர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படாது, நிராகரிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். G மேம்பட்ட சேவைக்கான அலைக்கற்றைகள் வெறும் ரூபாய் 11,340 கோடிக்கு மட்டுமே ஏலம் போனதால் 2 நாட்களில் ஏலம் முடிவடைந்தது. செல்போன்களின் குரல் இணையதள சிக்னலுக்கான அலைக்கற்றைகளை தொலைத்தொடர்பு துறை ஏலம் விட்டு வருகிறது. அந்த வகையில் 5G மேம்பட்ட சேவைக்கான அலைக்கற்றைகள் ஏலம் நேற்று முன்தினம் தொடங்கியது. மொத்தம் 10,522 மெகா ஹெர்ட்ஸ் திறன் கொண்ட அலைக்கற்றைகள் ஏலத்துக்கு முன்வைக்கப்பட்டன. இவற்றுக்கான குறைந்தபட்ச மதிப்பு ரூபாய் 96,238 கோடி என்று மத்திய அரசு நிர்ணயித்திருந்தது. முதல் நாளில் 5 சுற்று ஏலம் நடந்தது. ரூபாய் 11,000 கோடிக்கு மேல் அலைக்கற்றைகள் ஏலம் சென்றன. ஆனால் 2ஆம் நாளான நேற்று சொல்லிக் கொள்ளும்படி ஏலம் போகவில்லை. 140 மெகா ஹெர்ட்ஸ் முதல் 150 மெகா ஹெர்ட்ஸ் வரை மட்டுமே விற்கப்பட்டன. முதல் சுற்றுக்கு பிறகு யாரும் கேட்கவில்லை. அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கு கிராக்கி இல்லாவிட்டால் ஏலத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பது ஏலத்தின் விதிமுறை ஆகும். எனவே காலை 11:30 மணிக்குள் ஏலம் முடிவுக்கு வந்தது. இதனால் 2 நாட்களில் ஏலம் முடிவடைந்தது. சென்னை சாந்தோம் பேராலயத்தில் புனித தோமையார் பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவர் புனித தோமையார். புனித தோமையார் நினைவிடம் அமைந்துள்ள சாந்தோம் பேராலய வளாகத்தில் புனித தோமையார் பெருவிழா வெகு விமரிசையாக தொடங்கியுள்ளது. 5 நாள் திருவிழாவின் முதல் நாளான நேற்று புனித தோமையாரின் திருக்கொடியானது இசை வாத்தியங்கள் முழங்க சிலுவைகளை கையில் ஏந்தியபடி புனித தோமையார் உருவம் பொறித்த கொடியை ஏந்தி சென்றனர். புனித தோமையாரின் உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டு அதிகாரப்பூர்வமாக புனித தோமையார் பெருவிழா தொடங்கி இருப்பதாக பேராலய தந்தை தெரிவித்துள்ளார். இன்று நற்கருணை பெருவிழாவும் வெள்ளிக்கிழமை குடும்ப விழாவுமாக, சனிக்கிழமை ஆயர் திருநிலைப்பாட்டு வெள்ளி விழாவாகவும், இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று வெகு விமர்சையாக தேர் திருவிழாவுடன் கொடியிறக்கம் செய்யப்படும் என்று பேராலய அதிபர் பங்குத்தந்தை முனைவர் வின்சென்ட் சின்னத்துரை தெரிவித்துள்ளார். விழாவை கொண்டாடுவதின் தொடக்கமாக கொடியேற்றம் நடைபெறுகிறது. 5 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறும். 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி அளவிலே நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு தாமஸ், மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்கள் தலைமையிலே ஆடம்பர தேர்பவனியும் அதனைத் தொடர்ந்து ஆடம்பர வழிபாடும் இதே இடத்தில் நடைபெறும். புனித தாமஸ் சென்னை நகர மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக சிறப்பாக பிரார்த்தனை செய்ய
இறைவனுடைய அருள் ஆசீரை பெற்றுத்தர இந்த நாளிலே நம்முடைய சென்னை மாநகருக்காகவும் தமிழகத்திற்காகவும் நாங்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்கிறோம். மக்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்தோடு சமூக நல்லிணக்கத்தோடு சகோதர சகோதரிகளாய் வாழ இந்த நாளிலே நாங்கள் சிறப்பான பிரார்த்தனையை மேற்கொள்கிறோம். மும்பை பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் குறியீடு வரலாறு காணாத வகையில் 79,000 புள்ளிகளாக உயர்வடைந்துள்ளது. மும்பை பங்குச்சந்தையில் இன்று காலை வர்த்தகம் தொடங்கியதும் சென்செக்ஸ் குறியீடு வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளது. இதன்படி முதன்முறையாக 79,000 புள்ளிகளை தொட்டுள்ளது. இதேபோன்று நிப்டி குறியீடும் உச்சம் தொட்டுள்ளது. சென்செக்ஸ் குறியீடு 339.51 புள்ளிகள் உயர்ந்து 79,013.76 புள்ளிகளாக இருந்தது. நிப்டி குறியீடு இதுவரை இல்லாத வகையில் 97.6 புள்ளிகள் உயர்ந்து 23,966.40 புள்ளிகளாக இருந்தது. சென்செக்ஸ் குறியீட்டில் அல்ட்ராடெக் சிமெண்ட், JSW ஸ்டீல்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆக்சிஸ் வங்கி, ICICI வங்கி, பஜாஜ் பைனான்ஸ், கோடாக் மஹிந்திரா வங்கி மற்றும் டாடா ஸ்டீல்ஸ் ஆகியவை அதிக லாபம் ஈட்டிய நிறுவனங்களாக உள்ளன. எனினும் மாருதி, டெக் மஹிந்திரா, HCL டெக்னாலஜிஸ் மற்றும் லார்சன் ஆண்ட்ரூ ப்ரோ ஆகிய நிறுவனங்கள் சரிவை சந்தித்துள்ளன. சியோல், டோக்கியோ, ஷாங்காய் மற்றும் ஹாங்காங் ஆகிய ஆசிய பங்கு சந்தைகளில் வர்த்தகம் பெரிய அளவில் முன்னேற்றம் காணவில்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்ற போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு மனித சங்கிலி பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக போதை எதிர்ப்பு நாளை முன்னிட்டு வெவ்வேறு இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள், மருத்துவ அலுவலர்கள் பங்கேற்ற போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு மனித சங்கிலி, கையெழுத்து இயக்கம், போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி நகர முக்கிய வீதிகளில் பேரணியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் வெவ்வேறு இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்றன. அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரையை வழங்குவேன். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 160 குறைந்த நிலையில் இன்று மேலும் குறைந்துள்ளது. தங்கம் விலை கடந்த மாதத்தில் கிடுகிடுவென அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய் 55,000 கடந்தது. நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு எட்டா கனியாகிவிடும் என்று நினைக்க தோன்றும் அளவுக்கு தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து நேற்று தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 160 குறைந்த நிலையில் இன்று மேலும் குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 280 குறைந்து ரூபாய் 53,000 விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமுக்கு ரூபாய் 35 குறைந்து ரூபாய் 6,625 விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 94.50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலையொட்டி ட்ரம்ப் மற்றும் பைடன் நாளை நேருக்கு நேர் விவாதம் நடத்துகின்றனர். ட்ரம்ப், ஜோ பைடன் இருவரும் நாட்டிற்கான தங்களின் செயற்திட்டங்கள் பற்றிய தெளிவான பார்வையை வழங்க உள்ளதால் இந்த விவாதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அமெரிக்காவில் வரும் நவம்பர் 5ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். இந்த தேர்தலின் முக்கிய அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு கட்டங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது வழக்கம். அந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி நாளை நடைபெற உள்ளது. ஜார்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் நாளை இரவு 9 மணிக்கு நடைபெறும் நிகழ்வில் ஜோ பைடனும் டொனால்டு டிரம்பும் நேருக்கு நேர் சந்தித்து விவாதிக்கின்றனர். மொத்தம் 90 நிமிடம் விவாதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவாதத்தில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கடுமையான விதிமுறைகள் உள்ளன. பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. ட்ரம்ப், பைடன் இருவரும் அதிபர் வேட்பாளர்களாக நேருக்கு நேர் விவாதம் செய்வது இது 3வது முறையாகும். இதற்கு முன்பு 2020 தேர்தலில் ஒருவரையொருவர் எதிர்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் எதிரொலி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரத போராட்டம். நாடாளுமன்றத்தில் உள்ள செங்கோலை நீக்க வேண்டும், சமாஜ்வாதி கட்சி கோரிக்கை நிராகரிப்பு. நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை, அமைச்சர் KN நேரு அறிவிப்பு.
மாநிலங்களின் வளர்ச்சியே தேசத்தின் வளர்ச்சி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.